ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான அதிக சத்துக்கள் நிறைந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு 350 கிராம் நார்த்தங்காவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு டவலில் நல்லா தொடச்சிட்டு துளி கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிறேன். இந்த நார்த்தங்காவை நடு வாக்கில் கட் பண்ணாமல் நீட்டு வாக்கில் கட் பண்ணணும். அதாவது ஹரிசாண்டலாக கட் பண்ணாமல் வெர்டிக்கலாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நார்த்தங்கானுடைய தோல் பார்த்தோன்னா எலுமிச்சை தோல் மாதிரி சாஃப்டாக இருக்காதுங்க. இது எப்பயுமே ஹார்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போதே விதைகள் தனித்தனியாக வந்துடும். அதை நம்ம தனியாக எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண எல்லாத்தையும் ஸ்டீல் பாத்திரத்தில் சேர்க்காம ஒரு செராமிக் கிண்ணம் அல்லது கிளாஸ் கிண்ணம் அல்லது ஒரு மண்சட்டியில் சேர்த்து விட்டுக்குங்க. அது கூட நல்ல ஒரு கைப்பிடி, அதாவது கை நிறைக்க கல்லுப்பும் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. அல்லது கை வச்சிடாம கரண்டியாலேயே நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு 3 நாட்களுக்கு 4 மணி நேரத்திற்கு ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்குங்க. அட்லீஸ்ட் காலையில மதியம் இரவுன்ட்டு 3 வேளையும் நல்லா குலுக்கி விட்டு மறுபடியும் கவர் பண்ணி விட்டுக்குங்க. இந்த நார்த்தங்காய் உப்புல நல்லா ஊறி சாஃப்ட் ஆகி வந்துடும். அடுத்து 3 நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நார்த்தங்காய்க்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு பேனில் 30 வரமிளகாய் கிட்ட சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து லோ ஃப்ளேமில் கருகிடாமல் வறுத்து விட்டுக்கலாம். வெந்தயம் வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதே பேனில் 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளை சேர்த்து அந்த சூட்டிலேயே லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. அதுவே நீங்கள் கெட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. வறுபட்டதை வரமிளகாய் கூடயே சேர்த்து விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி விட்டு நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஊறின நார்த்தங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து இந்த ஊறுகாவை தாளித்து விட்டுக்கிறேன். அதுக்கு பேனில் சின்ன குழிக்கரண்டி அளவில் 4 to 5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனேயே 1 டீஸ்பூன் போல கடுகை சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூளை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். தாளிப்பை சூடு ஆறிடாம அப்படியே கிண்ணத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நார்த்தங்காவுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும், மலச்சிக்கல் இருக்காது, பித்தத்தை தணிக்கும். இப்படி பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நார்த்தங்காவை நம்ம உணவுல ஏதாவது ஒரு வகையில சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்த கிளாஸ் கண்டெய்னர்ல இந்த ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஊறுகாயை பயன்படுத்தும் போதெல்லாம் நல்ல ஒரு ட்ரை ஸ்பூனை எடுத்து பயன்படுத்துங்க. ஈரக்கையை பட்டுடாம பாத்துக்குங்க. இந்த ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படின்னு பல வகையான உணவுகளுக்கு சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.